வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வண்ணத்திரை நிகழ்ச்சியில் இப்படை வெல்லும் உதயநிதி ஸ்டாலின், மஞ்சுமா மோகன், சூரி, ஆர்கே சுரேஷ், டேனியல் பாலாஜி, ரேச்சல் மற்றும் சிலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ரிச்சர்ட் எம் நாதன் ஒளிப்பதிவில் கௌரவ் நாராயணனின் இயக்கத்தில் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க லைகா ப்ரொடக்ஷன். இந்த படத்துடைய கதை: ஹீரோ உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. ஆட்குறைப்பினால் வேலை இழந்து சென்னையிலே தங்கிக்கிட்டு இருக்காரு. தன் கூட வேலை பார்த்த மஞ்சுமா மோகனை காதலிக்கிறாரு. மஞ்சுமா மோகனுடைய அண்ணன் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆர்கே சுரேஷ் இவங்களுடைய காதலை எதிர்த்து உதயநிதி ஸ்டாலினை அதனால் அழிக்கவே திட்டம் போடுறாரு. ஆனால் உதயநிதியும் மஞ்சுமா மோகனும் அண்ணன் ஆர்கே சுரேஷுக்கு தெரியாமல் 30 நாள் கழித்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் திருமணம் செய்கிறதா முடிவு செஞ்சு அந்த 30 நாள் வரைக்கும் ஒருத்தரை பார்த்துக்காம இருக்காங்க. 30 நாள் கழித்து கல்யாணத்தன்று மஞ்சுமா மோகன் நண்பன் யோகி பாபுவுடன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் காத்திருக்காங்க. கல்யாணத்தன்று ரூம்ல இருந்து கல்யாணத்துக்கு கிளம்புற உதயநிதியை தீவிரவாதி டேனியல் பாலாஜிக்கு உதவி செய்ததா சொல்லி போலீஸ் துரத்துது. அதே நாள் அதே நேரம் சூரியையும் தீவிரவாதி டேனியல் பாலாஜிக்கு உதவி செய்ததா சொல்லி போலீஸ் துரத்துது. இருவருமே போலீஸ் கிட்ட சிக்கிறாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாம மஞ்சுமா மோகன் உதயநிதி கல்யாணத்துக்கு வரலன்னு சொல்லி வீடு திரும்புறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை அண்ணன் ஆர்கே சுரேஷ் பயன்படுத்தி உதயநிதியும் சூரியையும் என்கவுண்டர்ல போட்டு தள்ளலான்னு முடிவு பண்றாரு. ஆனா இருவரும் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க. உதயநிதி தான் நிரபராதிங்கிறத மாஞ்சுமாவுக்கு புரிய வைக்கிறாரு. அதன் பிறகு மாஞ்சுமா, உதயநிதி, சூரி 3 பேருமே போலீஸிடம் சிக்காமல் தீவிரவாதி டேனியல் பாலாஜியும் அவர் கூட இருக்கிற ரேச்சலையும் பிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சு சென்னையையும் பாம் பிளாஸ்ட்ல இருந்து எப்படி காப்பாத்துறாங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஹீரோ உதயநிதி மாஞ்சுமாவை காதலிக்கிறாரு. அதனால அவருடைய அண்ணன் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆர்கே சுரேஷால் தீவிரவாதிகளுக்கு உதவி செய்தார்னு பழி சுமத்தப்படுறாரு. இதன் பிறகு இந்த பதட்டத்தை முகத்தில் சுமந்து நிறைய காட்சிகளில் நடிச்சிருக்காரு. அதே சமயம் திருவண்ணாமலையில் தன்னுடைய அம்மா ராதிகா, தங்கைகளை போலீஸ் பிடிச்சிட்டு போகும்போது எதுவுமே செய்ய முடியாம நிற்கிற காட்சிகளில் இமோஷன் நிறைந்த நடிப்பை கொடுத்திருக்காரு. சூரி மெமரி லாஸ் ஆனவராக உதயநிதியுடன் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் மற்றும் பல காட்சிகளில் இவர் செய்யும் காமெடி சிரிப்பு வெடி. அசிஸ்டன்ட் கமிஷனராக வரும் ஆர்கே சுரேஷ் முரட்டு சுபாவம் உள்ள குணம் உடையவராக நடிச்சிருக்காரு. அதே மாதிரி தீவிரவாதிகளாக டேனியல் பாலாஜி மற்றும் ரேச்சல் பல காட்சிகளில் தங்களுடைய நடிப்பால் நம்ம பயமுறுத்தியிருக்காங்க. ஒளிப்பதிவாளர் ரிச்சர்ட் எம் நாதன் பல ஷாட்ஸை புதிய கோணத்தில் எடுத்து பிரம்மாண்டத்தை தந்திருக்காரு. டி இமான் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் தரம். இயக்குனர் கௌரவ் நாராயணன் இந்த படத்தில் இவர் காமெடி போலீஸ் இன்ஸ்பெக்டராகவும் நடிச்சிருக்காரு. தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கும் களத்தை புதிய திரைக்கதையில் சொல்லி ஹீரோ உதயநிதியின் ஆக்ஷன் பிளாக்கிற்கு பலம் கூட்டியிருக்காரு. மொத்தத்தில் இப்படை வெல்லும் 8 திக்கும் வெற்றி. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.